குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். 2026 தேர்தலுக்கான தோல்விக்கான காரணத்தை இப்பவே முதல்வர் தேட ஆரம்பிச்சிட்டாருன்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அந்த சதி கணக்கை முறியடிக்க நாங்க முயற்சி பண்றோம். இது எப்படி சதியில வரும்னு நினைக்கிறீங்க? நீண்ட காலமா இருக்கிறாங்கிறதுனால மட்டுமே அங்க வாக்குரிமையை வச்சிருக்கோம். ஏன்னா அந்த 36 லட்சம் பேரை நீக்கணும் நீங்கல்ல, அவங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் இன்னும் அங்கதானே இருக்கு. போதிய ஆதாரங்கள் தராதனால தானே அவங்களை நீக்கிறாங்க. அவங்க அங்க பெர்மனண்டா இல்லங்கிறதுக்கு நீங்க என்ன சான்று வச்சு? அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டேட்டா வராங்கிறாங்க. அப்ப வந்து அவங்களை நீங்க இங்க வச்சிருக்க போறீங்க, அப்படிதானே? அப்ப தமிழ்நாட்டுல சேர்த்தால் இங்க இருக்கக்கூடிய அரசியலை அது சீர்குலைக்கும் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்ப பீகார்ல யாரை சேர்த்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 8 கோடிக்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு. ஆனா அவ்வளவு இல்லையே. இந்த BLA 2 எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் இருக்காங்க, அதிமுகவுக்கு தான் இருக்காங்க. அவங்க வரவே இருக்கிறாங்களே. தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகளை பெற்று எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. இறந்ததா அறிவிக்கப்பட்டவங்களை மேடையில கூட்டு வந்து நிறுத்தணும்ல, அப்படி செய்யுங்க. அதான் ஈரோடு கிழக்கு 40,000 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பட்டியலை வெளியிடுறதுல என்ன குறைங்கிறேன். உச்சநீதிமன்றம் கேக்குதுல 2003 டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கூடுன்னு, ஏன் கொடுக்க மாட்டீங்க? 2003 டாக்குமெண்ட் காணா போச்சுங்கிறீங்க. RTIல கேட்டா இல்லங்கிறீங்க. பீகார் சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற கிளைமை மோடி வைத்திருக்கிறார். பீகார்ல இருந்து வந்தா பானிபூரி தான் போடணும் அப்படின்னு பொன்முடி பேசினார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவின் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சார். வணக்கம். வணக்கம். SIR வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல், இதில் திமுகவுக்கு என்ன பதட்டம்? ஏன் இதை பார்த்து பயப்படுறீங்க? SIR மட்டும் கிடையாது, SIR இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தேர்தல் ஆணையம், அதற்கு யாருக்காக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த பாஜக, மோடி, RSS உள்ளிட்ட எந்த படை பரிவாரங்களுக்கும் திமுக என்றைக்கும் பயப்பட்டதே கிடையாது. அதனால் பயந்து எல்லாம் வந்து இது பண்ணலை. அடிப்படையில் டெக்னிக்கலாக இது சாத்தியம் இல்லைங்கிறத விட நெருக்கடிகளை உண்டாக்குறதுக்கான ஒரு முயற்சி, சூழ்ச்சி, சதி அப்படிங்கிறத தான் சுட்டி காட்ட விரும்புகிறோம். ஒரு பிரச்சனையில் வந்து சதின்னு சொல்கிறதுனாலேயே பயந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 2026 தேர்தலுக்கான தோல்விக்கான காரணத்தை இப்போவே முதல்வர் தேட ஆரம்பிச்சிட்டாருன்னு நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு. இல்லை, 2019 தொடங்கி இதுவரைக்கும் எங்களுடைய தலைவர் தலைமையில் நாங்கள் சந்தித்த எந்த தேர்தலையும் தோற்றதே இல்லைங்கிறது தான் வரலாறு. அந்த வரலாறு 2026 மீண்டும் நீட்டிக்க போகிறோம். அது நயினார் நாகேந்திரனுக்கு நல்லா தெரியும். தோல்வி குறித்தெல்லாம் நயினார் நாகேந்திரன் பேசுவதற்கு எந்த தார்மீக தகுதியமற்றவர். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஒரு சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு MLA-வாக இருக்கும் பொழுது MP தேர்தலுக்கு நிற்க மாட்டோம். அது ஒரு அடிப்படை கண்ணியம். அதை தாண்டி நிற்கிறோம்னே வச்சுக்கோங்க. ஒரு அரசியல் சூழ்நிலை நெருக்கடி நிற்கிறோம் அப்படின்னா அதில் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கலைன்னா தன்னுடைய சொந்த தொகுதி, எந்த மக்கள் தன்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் தன் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். 6 சட்டமன்றம் இருக்கும் ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளே. இந்த 6ல் 5 ஜெயிச்சுட்டு அவர் ஏற்கனவே ஜெயிச்ச ஒரு தொகுதியில் மட்டும் தோற்று போனாலும் சரி, இல்லை 5 தோத்துட்டு அதில் மட்டும் ஜெயிச்சா கூட அதை நியாயம்னு சொல்லலாம். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் கிடையாது, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலும் சேர்த்தே தோற்றவர் நயினார் நாகேந்திரன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ தனக்கு திருநெல்வேலி தொகுதியில் தோல்வி மீண்டும் உறுதி என்பது அவருக்கு நல்லா தெரியும். இருக்கிற பிஜேபிக்கு இருக்கிற 4 சீட்டு 0 ஆக போகுது அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் நல்லா தெரியும். அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடாக, பயத்தினுடைய வெளிப்பாடாக பீகார் உள்ளிட்ட வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய, ஜார்க்கண்ட்லேருந்து இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லேருந்து புலம்பெயர் தொழிலாளராக வரக்கூடியவர்களை கொண்டு வந்து இங்கே வாக்காளர்களாக சேர்த்து அதன் மூலம் எப்படியாவது ஜெயிச்சிடலாமா என்கிற ஒரு சதி கணக்கை அவர்கள் போடுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அந்த சதி கணக்கை முறியடிக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இது எப்படி சதியில் வரும்னு நினைக்கிறீங்கன்னா, நீண்ட காலமாக டெல்லி, மும்பை போன்ற பகுதிகளில் தமிழர்கள் வசிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி இங்கே வசிச்சுட்டு வரவங்களை நம்ம தமிழர்களாக தானே கணக்கில் எடுத்துக்கணும். நீண்ட காலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அது நீண்ட காலமாக இருக்கிறாங்கிறதுனால மட்டுமே அங்கே வாக்குரிமையை வச்சிருக்கல. நீங்கள் அரசியல் சாசனத்தில் வந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 19, 20, 21 செக்ஷன் இதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன அர்த்தம்னா, ஒரு தொகுதியில் எனக்கு வீடு இருக்குங்கிறது மட்டுமே அந்த இடத்துல நான் வந்து வாக்காளராக இருக்கிறேன் அப்படின்னு அடையாளம் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்த தேர்தல் ஆணையத்துக்கும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இடையிலான வழக்கில் அந்த ஆர்டினரி ரெசிடென்ட்ங்கிற வார்த்தையை அவங்க விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தொகுதியில் எனக்கு ரூட் இருக்கணும், ஒரு தொடர்பு இருக்கணும். அங்கே வந்து அந்த தொடர்பை துண்டிச்சுட்டு நான் வந்துட்டேன்னா அங்கே இருக்கிறதுக்கு இன்வேலிட் ஆகிடும்.
அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிற மும்பை வாழ் தமிழர்களோ டெல்லி வாழ் தமிழர்களோ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன தொடர்பு இருக்க போகுது? அவர்களுடைய தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அவங்கெல்லாம் இங்கே வசிச்சாங்கங்கிற காரணத்தினாலேயே 70 வருஷத்துக்கு முன்னால் 100 வருஷத்துக்கு முன்னால் அங்கே போயிருக்கிறவங்களை நீங்கள் அந்த புலம்பெயர் தொழிலாளர்களாக இங்கே வரக்கூடியவர்களோட ஒப்பிட முடியாது. இன்னைக்கு நான் என்ன அடிப்படையில் பார்த்தோம்னா புலம்பெயர் தொழிலாளர் தான். எனக்கு சொந்த ஊர் சொந்த வீடு எல்லாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில். இன்னைக்கு நான் இருக்கிறது சென்னையில். நாளைக்கு நான் கும்பகோணத்தில் போகலாம், இல்லை ஆந்திராவுக்கு போகலாம், கர்நாடகாவுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் எனக்கு ரூட்டுங்கிறது தஞ்சாவூர் தான், எனக்கு அட்ரஸ் வீடுங்கிறது தஞ்சாவூர் தான். அப்போ அங்கே என்னுடைய வாக்குகளை வச்சுருக்கேன். டெம்பரவரியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதும் பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகிறதும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய மும்பை வாழ் தமிழர்களும் டெல்லி வாழ் தமிழர்களும் இங்கேருந்து பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகிட்டவங்க. பீகார்லேருந்து இங்கே வரக்கூடிய, ஜார்க்கண்ட்லேருந்து இங்கே வரக்கூடிய தொழிலாளிகள் சீசனுக்கு வந்துட்டு மீண்டும் தங்களுடைய ஊர்களுக்கு போகக்கூடியவர்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எப்போ என்னுடைய வாக்கை நீங்கள் நீக்கலாம்னா, நான் இறந்துருந்தால் நீக்கலாம், இல்லை என்னுடைய வாக்கு போலி வாக்குன்னு நீங்கள் கண்டறிஞ்சால் நீக்கலாம். மூணாவது டபுள் என்ட்ரி இருக்குது, ட்ரிபிள் என்ட்ரி இருக்குன்னா நீக்கலாம். பீகாரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் 36 லட்சம் பேருடைய வாக்குகளை தேர்தல் ஆணையம் நீக்கியதாக ஒரு செய்தி இருக்குது. இந்த 36 லட்சம் பேரை நீக்கினீங்கல்ல, அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் வாக்கு இருப்பதை தேர்தல் ஆணையம் எப்படி உறுதி பண்ணுச்சு? தேர்தல் ஆணையம் எங்கே நிரூபிச்சது? அதை நிரூபிக்கிற வரைக்கும் அப்போ இந்த 36 லட்சம் பேரை நீக்கினது சதிதானே. அப்போ அந்த 36 லட்சம் பேரை எங்கே சேர்க்க போறீங்க? தமிழ்நாட்டில் சேர்க்க போறீங்களா, கர்நாடகாவில் சேர்க்க போறீங்களா, ஆந்திராவில் சேர்க்க போறீங்களா, இல்லை தேர்தல் எங்கே நடக்குதோ அங்கே சேர்த்து டெம்பரரியாக சேர்த்து அடுத்த மாநிலத்துக்கு, டெம்பரரியாக சேர்த்து அடுத்த மாநிலத்துக்குங்கிற சதி கணக்கு போட போறீங்களா? அப்போ அதைத்தான் நாங்கள் கன்சர்னாக ரைஸ் பண்ணுறோம். நீங்கள் பர்மனெண்ட்டாக 3 தலைமுறைக்கு முன்னால் மாறி வந்தவர்களை நாங்கள் ஒன்றும் பர்மனெண்ட்டாக இங்கே ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடியவர்களை குற்றம் குறையோ அல்லது அவர்களை சேர்க்கக்கூடாது என்கிற அந்த கன்சர்னும் இல்லை. இங்கே அரசியல் சூழலுக்கு சற்றும் பொருத்தமில்லாத தத்துவ பின்புலம் கொண்டவர்கள், அல்லது இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு நாளைக்கு இதை விட பெட்டரான ஜாப் ஆந்திராவில் கிடைச்சிச்சுன்னா பர்மனெண்ட்டாக அங்கே போக போகிறாங்க. அப்போ அவங்களுடைய நேட்டிவ் பீகார் தான். அவங்க இன்னும் அதெல்லாம் துண்டிச்சுட்டு வரல. அப்படி துண்டிச்சுட்டு வந்தவங்களை வேணா நீங்கள் கன்சிடரேஷனில் எடுத்துக்கலாம். அதை தாண்டி ஏன்னா அந்த 36 லட்சம் பேரை நீக்கணும் நீங்கள்ல, அவங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் இன்னும் அங்கே தானே இருக்குது, வீடுகள்லாம் அங்கே தானே வச்சுருக்காங்க. போதிய ஆதாரங்கள் தராதனால தானே அவங்கள நீக்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கலைங்கிறது மட்டும்தான். அதாவது இந்த டோர் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது அங்கே இல்லை, அவங்க அங்கே பர்மனெண்ட்டாக இல்லைங்கிறதுக்கு நீங்கள் என்ன சான்று வச்சுருக்கீங்க? நீங்கள் போதிய ஆதாரம் கொடுக்குறோங்கிறத விட இன்னொரு இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்க? அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக வராங்கங்கிறாங்க. அப்போ அவங்களை நீங்கள் இங்கே வச்சிருக்க போகிறீங்க, அப்படி தானே? வேறு ஸ்டேட் இப்போ இதுலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக இருக்குது. 2 இடத்துல அவங்க சொல்கிறாங்க புலம்பெயர் தொழிலாளர்களை சேர்க்க மாட்டாங்கங்கிற உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையமோ பிஜேபியோ கொடுக்குமா? இல்லை ஹிந்திக்காரர்களையோ அல்லது ஜார்க்கண்ட்லேருந்து வந்தவங்களையோ இங்கே சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை பிஜேபி கொடுக்குமா அல்லது தேர்தல் ஆணையம் தான் கொடுக்குமா? ஏன்னா இதை சதின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் 24 ஜூன் 2025 பீகார் சீஃப் செக்ரட்டரிக்கு, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு எழுதின கடிதம். அதை ரெஃபர் பண்ணி தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஏன் பீகார் லெட்டரை தூக்கிட்டு வரீங்கன்னு கேட்கக்கூடாது. அதுதான் ரெஃபரன்ஸு. இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு அவங்க கொடுத்த ஆணையிலையும் அந்த கடிதம் இணைப்பாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அனெக்ஷர் 1 4வது பாயிண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீங்கள் வேற மாநிலத்திலிருந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிருந்தா உங்களுடைய வாக்குகளை இணைப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பேசியிருக்கு. அப்போ வேற மாநிலத்திலேருந்து ஷிஃப்ட் ஆகிறவங்களை நீங்கள் இணைக்க போகிறேங்கிறத உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லிட்டீங்க. இன்னொன்று, இந்த எஸ்ஐஆருங்கிற ப்ராசஸ் எதுக்கு அப்படிங்கிறது குறித்து ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அனெக்ஷர் ஏ அதே 24 ஜூன் 2025 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 23 ERS 2025 பீகாருக்கு எழுதினது தான். அதில் பாயிண்ட் நம்பர் 7, கடந்த 20 ஆண்டுகளாக வெவ்வேறு மாநிலங்களுக்கு இடப்பெயர்வு, தொழில் நிமித்தம் பணி நிமித்தம் இடப்பெயர்வுங்கிறது பெருமளவு நடந்திருக்கு. இதை கன்சிடர் பண்ணி தான் எஸ்ஐஆரே நடத்துகிறோங்கிறீங்க. அப்போ 2 இடத்துல நீங்கள் ஒத்துக்கிறீங்க. வெளிமாநிலத்தவர்களுக்கு இப்போ குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில், இப்போ தமிழ்நாட்டுக்கு வாக்காளர்களாக சேர்ப்பதற்கான வழிமுறை என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. எஸ்ஐஆர் எதுக்குங்கிற ஜஸ்டிஃபிகேஷன்லையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வெளி மாநிலங்களில் நடந்த இடப்பெயர்வுகளை ஒரு காரணமாக காட்டுறீங்க. ஸோ நீங்கள் சேர்க்க போகிறீங்க. அதை நாங்கள் இன்னும் எதில் உறுதிப்படுத்திக்கிறோம்னா, பீகாரில் 36 லட்சம் பேரை நீக்கிருக்கீங்க. அந்த 36 லட்சம் பேரை ஏதோ ஒரு இடத்துல சேர்க்க போறீங்க. அப்போ தமிழ்நாட்டில் சேர்த்தால் இங்கே இருக்கக்கூடிய அரசியலை அது சீர்குலைக்கும் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்போ நயனார் நாகேந்திர, அப்போ பீகாரில் யாரை சேர்த்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பீகாரில் ஓட்டு குறைய தானே செஞ்சிருக்கு. 8 கோடிக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு. ஆனால் அவ்வளவு இல்லையே. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா எவ்வளவு இருக்கணுமோ பெஞ்ச் மார்க் அதை விட 7% குறைஞ்சு தானே இருக்கு.
அதுதானே குற்றச்சாட்டு. நீங்க பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் நம்பர்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் சென்செக்ஸ் எடுக்கிறோம், இடையில ஒவ்வொரு ஆண்டு எவ்வளோ மக்கள் தொகை கூடும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் அடிப்படையில் பீகாரில் வயது வந்தோர் 18 வயது நிரம்பியோர் இத்தனை கோடி பேர் இருக்கணும்னு கணக்கு இருக்கு. அதை விட ஏறக்குறைய 80 லட்சம் பேர் குறைவா தான் இந்த பட்டியலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பிரதான குற்றச்சாட்டு. அப்ப யாரையும் நீங்க இங்க சேர்க்கல, நீக்கிருக்கீங்க. அந்த நீக்கினவர்களை எந்த மாநிலத்தில் சேர்க்க போறீங்க? அது ஏன் தமிழ்நாடு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நிறைய மாநிலங்கள் தானே எஸ்ஐஆர் பண்றாங்க. தமிழ்நாட்டை மட்டும்தான் அவர்களால வெல்ல முடியல. இப்ப கேரளாவுக்கும் வரப்போகுது, வெஸ்ட் பெங்கால் நடக்கட்டும், நான் மறுக்கலையே. குஜராத் பிரிச்சு போடுங்க, 36 லட்சம் பேர் 3 ஸ்டேட்டுக்கு 12 லட்சம் போடுங்க. அதுவே சீர்குலைக்கும் தானே, அதுவே ரிசல்ட்டை மாற்றக்கூடியது தானே. அதீத கற்பனையில அதீத பயத்துல தான் அப்படி பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க சார், பீகார்ல இருந்தோ அல்லது ஜார்க்கண்ட்ல இருந்தோ வேற மாநிலங்களில் இருந்தோ புலம்பெயர் தொழிலாளர்களாக டெம்பரவரியா ஷிஃப்டா இருக்கக்கூடியவங்களை அந்த மாநிலத்தில் சேர்க்க மாட்டோம், தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் கொடுத்துட்டா நாங்க அந்த பயத்தை எழுப்பாம போறோம். இல்ல, உங்களுக்கு பூத் லெவல் ஆபீசர் தமிழக அரசு சார்பா போக போறாங்க, பூத் லெவல் ஏஜென்ட் திமுகவுக்கு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஏன் இந்த பதட்டம்? அப்படி பார்த்தா எலெக்ஷன் கமிஷனை பார்த்து நாங்க திருப்பி கேட்கலாம்ல. பூத் லெவல் ஆபீசரும் பூத் லெவல் ஏஜென்ட்டும் இருக்கும் பொழுது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் மூலமா உங்களுடைய வாக்காளர் பட்டியலை கிளீன் பண்றது ஈஸி தானே. அதுக்கு எதுக்கு வாக்காளர் பட்டியலை முடக்கி வச்சுட்டு நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீ நிரூபிங்கிறீங்க? எஸ்எஸ்ஆருக்கு எஸ்ஐஆருக்கு என்ன அடிப்படை வித்தியாசம்? ஒரு பட்டியல்ல 20 பேர் 30 பேர் ஃபால்ட்டா இருக்குன்னா அந்த 30 பேரை மட்டும் 1000 பேர்ல கண்டறிந்து நீக்குவது எஸ்எஸ்ஆர்ங்கிற சுருக்கமுறை திருத்தம். நீங்க மிச்சம் 980 பேர் 970 பேர் நீ ப்ரூவ் பண்ணுன்னு சொல்றது எஸ்ஐஆர். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? மூட்டை பூச்சியை பயம் காட்டி வீட்டை கொளுத்துற வேலையை பாக்குறீங்க. அப்ப இந்த BLA 2 எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் இருக்காங்க, அதிமுகவுக்கு தான் இருக்காங்க, அவங்க வரவேற்கிறாங்களே. அதுதான் என்ன வரவேற்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகளை பெற்று எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. 2019 ஜெயிச்சது கிடையாது. நான் இன்னும் வெளிப்படையா சொல்றேன், திமுகவின் முகமாக எங்கள் தலைவரை நாங்கள் முன்னிறுத்த தொடங்கிய காலத்திலிருந்து திமுக ஒரு தேர்தலில் கூட தோக்கல. அதிமுகவின் முகமாக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்த தொடங்கிய பிறகு அவர்கள் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவில்லை, தொடர்ச்சியா தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வகுத்து பார்த்துட்டாரு. என்ன கூட்டணி வச்சு பார்த்தாரு, கூட்டணியை பிரிச்சு பார்த்தாரு, இப்ப மீண்டும் கூடியிருக்கிறாரு. இரட்டை தலைமையா இருந்து பார்த்தாரு, ஒற்றை தலைமையா இருந்து பார்த்தாரு, இப்ப என்ன குழப்பத்தில் இருக்காருன்னு தெரியல. அப்ப எல்லா வகையான ஸ்ட்ராட்டஜியும் வகுத்து பார்த்தும் தோக்குறாருன்னா அவரை ஒரு தலைவராக தமிழ்நாட்டு மக்கள் கருதவில்லை. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் கருதாதப்போ அவர் தானே பிரதான எதிர்கட்சி தலைவர் இருக்கட்டும், ரெண்டாவது பெரிய கட்சி, அவ்வளவுதானே. இதுல என்ன பிரச்சனை? போட்டிங்கிற திமுக அதிமுக அதை அவர் நிலைநிறுத்தி தானே வச்சிருக்காரு. அந்த அதுதான் சொல்றேன், அவருடைய மேக்சிமம் அவ்வளவுதான். மேற்கு மண்டலத்துல தான் அந்த பெரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. அது இந்த முறை இருக்காது. ஏன்னா எங்களுடைய தலைவர் தெளிவா சொன்னாங்க, எங்களை வாக்களிக்காதவர்களும் எங்களுக்கு வாக்களிக்கிற மாதிரி நடந்து போம்னு. அதை 2 இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டோம். எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா, உள்ளாட்சி தேர்தலில் ப்ரூவ் பண்ணோம். கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய சரித்திர சாதனையான வெற்றியை நாங்க பதிவு பண்ணோம். அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை பதிவு பண்ணியிருக்கோம். அப்ப சொன்னோம், எங்களை கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் எங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்களையும் ஏற்றுக்கொள்ள வைப்போம்னு 2 முறை நிரூபிச்சு காட்டிட்டோம். 26 நிரூபிக்க போறோம். அடிப்படையில் ஒண்ணுதான், தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகளை வைத்த நம்மால் ஜெயிக்க முடியாதுங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா இருக்கு. அதனால தான் பாஜகவோடு சேர்ந்து கூட்டுச்சதி செய்து வட மாநில புலம்பெயர் தொழிலாளர்களை வைத்து இங்க ஏதாவது சதி செய்யலாமான்னு அதுக்கு துணை போறாரு. இன்னொன்னு, நீங்க இப்ப நீங்க என்ன பார்த்து கேட்டீங்களா, உங்க BLA 2 இருக்காங்கல்ல தடுக்க முடியாதுன்னு. நான் திருப்பி கேட்கிறேன், SSR போட்டோம்னா ADMK BLA 2 தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கல்ல, ஏன் தடுக்க முடியாது? அவர் தான் முடுக்கி விட்டுருக்காரு, நடுநிலையா வேலை நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அது முடுக்கி விட்டுருக்காருல்ல, முடுக்கி விட்டவங்களால தடுக்க முடியும்னா SSR போதும்ல, எதுக்கு SIR போறீங்க? நான் அவங்க என்ன சொல்றாங்க, ஈரோடு கிழக்குல 40,000 பேர் இறந்து போனாங்க, நாங்க மனு கொடுத்தோம், ஆனாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை களையறதுக்கு தான் SIR அப்படிங்கிறாங்க. 2 விஷயம் இருக்கு. அப்பீல் சிஸ்டம் ஒன்று இருக்கு. திமுகவும் கடந்த காலங்களில் போலி வாக்காளர் குறித்து பேசியிருக்கிறோம். இப்பவும் போலி வாக்காளர் இருந்தா தூக்குங்கன்னு சொல்றாரு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. RK நகருக்கு நீங்க மனுவே கொடுத்துருக்கீங்க கடந்த காலங்கள். அதாவது வாக்காளர் பட்டியலில் இறந்ததாக அறிவிக்கப்பட்டவர்களை கடலூர்ல மேடை ஏற்றி இவர்கள் இறக்கவில்லைன்னு நிரூபிச்சவர் எங்களுடைய தலைவர். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னென்ன தொகுதியில இத்தனை வாக்கு இந்தந்த அட்ரஸ்ல தப்பா இருக்கு, எடுத்து ஆவணத்தை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதானே, பப்ளிக் வைக்க வேண்டியதானே. அப்படியே இல்லைன்னா நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் செய்யல அப்படின்னா மேல கூட்டணியில தானே இருக்கீங்க, மோடியால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் தானே இருக்காரு. அப்படி இருக்கும்போது அங்க கொண்டு போய் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வேண்டியதானே, நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அதை தாண்டி இல்ல எதுவுமே நடக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே. அப்ப என்னன்னா, இவர்கள் சொல்ற கிளைம் பொய்யானது. அது அதிகாரப்பூர்வமா தேர்தல் ஆணையத்திட்ட போனா தோற்று போயிடும், அதிகாரப்பூர்வமா கோர்ட்டுக்கு போனா தோத்து போயிடும். அந்த அச்சத்தின் காரணமாக அவங்க அந்த ஸ்டெப் எல்லாம் எடுக்கிறது இல்லை. ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, அவங்களுடைய அமைப்பு செயலாளர் அவர்கள், இதை நாங்க தேர்தல் ஆணையம் கிளீன் பண்றதை வரவேற்கிறோங்கிறார்.
தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய BLA 2 ஏடிஎம்கேயோட BLA 2 ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா உங்கள்கிட்ட இந்நேரம் பட்டியல் இருந்திருக்கும். அதை குறிப்பிட்டு உங்களால புகார் கொடுத்திருக்க முடியும். நடவடிக்கை எடுக்கலன்னா வழக்கு தொடுத்திருக்க முடியும். நீங்க செய்யாதப்பவே உங்க BLA 2 ஃபெயிலியர் ஆயிட்டாங்கிறத ஒத்துக்கிட்டீங்க. ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி காலத்துலலாம் இங்கே அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயோ எம்ஜிஆர் காலத்திலேயோ வேலை செஞ்ச BLA 2 எடப்பாடிக்கு வேலை செய்யலை அப்படிங்கிறது தான் ஜெயக்குமார் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ பார்ட்டியினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட ஒரு 68,467 பூத்துக்கும் எங்களுக்கு வந்து போடுறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக ஒப்புக்கிறார். ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுகவினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 7 தொகுதியில் டெபாசிட் போச்சு நாடாளுமன்ற தேர்தலில். தென் மாவட்டங்களில் வந்து அவர்கள் மிக மோசமான தோல்வியை சந்திச்சார்கள். உதாரணத்துக்கு அவங்க கூட்டணி கட்சியான தேமுதிக நின்ன விருதுநகரில் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள் எதுவாக இருந்தாலும், அது மதுரையா இருக்கட்டும், ராமநாதபுரமா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், 3வது இடம் 4வது இடம் இல்ல இவ்வளவு மோசமா இருந்து தீநகர் சத்யா அதிமுகவை சேர்ந்தவர் என்ன சொல்றாருன்னா 96 சட்டமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலும் ஒப்பிடுறாரு. அதுல ஒரு 10,000 வாக்கு தான் வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா எத்தனை வருஷம் வாக்காளர்கள் அதிகரிக்கவே இல்லையா, அதனால தான் நான் தோற்று போனேன், 113 வாக்குல தோத்தது காரணம் அதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப பீகாரை பொறுத்த வரைக்கும் கணக்கு அப்படி கிடையாது, ஊபியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அதனுடைய மக்கள் தொகை என்பது பெருகி கொண்டே இருப்பது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏன்னா அங்கெல்லாம் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ, ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2க்கு மேலே. அப்போ ஒரு தம்பதியர் இணைஞ்சு 2 குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அங்கே பாப்புலேஷன் வந்து கூடவும் போகிறதில்ல குறையவும் போகிறதில்ல. 2க்கு மேலே பெற்றுக்கிட்டாங்கன்னா கூடும், 2க்கும் கீழே பெற்றெடுத்தாங்கன்னா குறையும். தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரியான தென்னிந்திய மாநிலங்கள்லாம் வந்து பாப்புலேஷன் குறையக்கூடிய ரேட்டில் இருக்குது. நம்மளாம் 1.5 1.6க்கு வந்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த எண்ணிக்கை குறையும். இன்னொரு 10 ஆண்டுகள் போனோம்னா இந்த ஓட்டை விட குறைஞ்சிடும். நீங்கள் வந்து இது கூடாது, குறையதான் செய்யும். ஒன்று. இன்னொன்று, டி நகரை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் 2-3 தடவை ரீஆர்கனைசேஷன் நடந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2011 தேர்தலுக்கு முன்பு ஒரு ரீஆர்கனைசேஷன் நடந்துச்சு. 6-11 அந்த கேப்ல ஒரு ரீஆர்கனைசேஷன் நடந்துச்சு. அதையும் கன்சிடர் பண்ணணும். ரேபிட் அர்பனைசேஷன் அங்கே இருக்கு, அதையும் கன்சிடர் பண்ணணும். கமர்ஷியல் ஸ்பேஸ் அதிகமாயிட்டு இருக்கு, அதையும் கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க, இத்தனை ஓட்டு சேர்க்காம வச்சிருக்கீங்க, இத்தனை ஓட்டு சேர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்க சொன்னோம்ல 56 லட்சம் பேர்னு சொன்னோம்ல, இறந்ததா அறிவிக்கப்பட்டவங்களை மேடையில கூட்டு வந்து நிறுத்தணும்ல, அப்படி செய்யுங்க. அதான் ஈரோடு கிழக்கு 40,000 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பட்டியலை வெளியிடுறதுல என்ன குறைங்கிறேன், அது உங்களுடைய அனுமானம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு வீடா போய் பார்ப்பேன். வீடா பார்த்து இறந்துட்டாங்கன்னு நான் கருதுனா மட்டுமே அது இறந்தவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதை நான் ப்ரூவ் பண்ணணும்ல. இப்போ 40,000 பேர் நிச்சயத்துக்கு கணக்கு சொன்னீங்கன்னா அது என்ன வகையில் சேரப்போகுது? நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, இந்த வீட்டில் இறந்தா டெத் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, பிஎல்ஓட்ட கொடுத்த மனுவை காட்டுங்க, இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா திமுக போன்றே அதிமுகவும் கட்டமைப்பில் பலமாக இருக்குது, அது வரவேற்குது. ஆனால் திமுக மட்டும் எதிர்க்குது. இது எப்படி புரிஞ்சு? அதிமுகவினுடைய கட்டமைப்பு பலவீனமாகி இருக்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டு வாக்கை நம்பி ஜெயிக்க முடியாதுப்பா, புலம்பெயர் தொழிலாளர் வாக்கு நம்பி ஜெயிக்கலாங்கிற சதி திட்டத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இல்லை, அது அவங்களுக்கு லாங் டைமில் அவங்களுக்கும் பிரச்சனை தானே. புலம்பெயர் தொழிலாளர் அடுத்த தேர்தல் தான் அவங்க கணக்கு வைப்பாங்க. லாங் டைம் யோசிக்கிறதுக்கு அது என்ன திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக இருக்கு கட்சியா? அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அடுத்த தேர்தல் இலக்கு. ஆனால் அந்த சதியை முறியடிக்கிற கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஏன் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா, சட்டபூர்வமாக அல்லது பிராக்டிக்கலா இதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டியை முன் வச்சு எதிர்க்கிறோம். எந்த ஒரு வாக்காளர்களுடைய உரிமையும் பறிக்கப்படக்கூடாது என்கிற அக்கறையின் பேரால் எதிர்க்கிறோம். மற்றபடி வந்து பயந்துட்டு எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. நீங்களே சொல்லுங்க, இப்ப தமிழ்நாட்டில் அவங்க தெளிவாக சொல்றாங்க இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்தியா, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் இதை செய்யும் பொழுது பிஎல்ஓ, ஏஇஆர்ஓ, இஆர்ஓ, டிஓ இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும். இதை விட்டுருவோம். பிஎல்ஏ இருக்காங்கல்ல தமிழ் ஒவ்வொரு கட்சிகளுக்கும், அந்த பிஎல்ஏ 2க்கும் எலெக்ஷன் கமிஷன் ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பிஎல்ஓ 68,467 பேர், இஆர்ஓ ஏஇஆர்ஓ 1009 பேர், டிஇஓ 38 பேர், பிஎல்ஏ 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய அதிகாரப்பூர்வ வாகுநிலை முகவர்கள் 2,11,445 பேர். இவங்களுக்கு ஏறக்குறைய 28/10/2025 ஆரம்பிச்சு 3/11/2025 6லிருந்து 7 நாளுக்குள்ள ட்ரைனிங் கொடுத்து முடிக்கணும். நடைமுறையில் சாத்தியமா? ஒன்று. நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு இந்த யார்ஸ்டிக் பொருந்துமானா அது ஈஸி. ஏன் சொல்கிறேன்னா, வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 7.66 கோடி வாக்காளர்கள். ஆனால் அங்கே மொத்த பிஎல்ஏ 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஎல்ஏ 2 18,114 பேர் தான். ஊபியை பொறுத்த வரைக்கும் 15 கோடி வாக்காளர்கள்.
ஆனால் அங்கே மொத்த BLA2 பொலிட்டிக்கல் பார்ட்டி BLA2ங்கிறவங்க 1,92,986 பேர் தான், லெஸ் தென் 2 lakh. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்கள விட வாக்காளர் எண்ணிக்கை கம்மி, வெறும் 6.41 கோடி வாக்காளர் தான். ஆனால் BLA2 வெஸ்ட் பெங்காலை விட உத்தரப்பிரதேசத்தை விட கூட. அப்போ அறிவிக்கப்பட்ட இந்த மாநிலங்கள் இருக்குல்ல, அதில் அதிகப்படியான BLA2க்கள் இருக்குது இங்கே தான். அப்போ ஆனால் எல்லா மாநிலத்துக்கும் 6 நாள் தான் ட்ரைனிங். என்ன கணக்கு இது? அப்போ இது ஒன்று. ரெண்டாவது, 6,41,15,000 நபர்களுக்கு இண்டிவிஜுவல் ஃபார்ம், ஜென்ரல் ஃபார்ம் கிடையாது. ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் 10 பேர் இருந்தால் 10 கொடுத்துடலாம், 10 ஃபார்மை கொடுத்துடலாங்கிறது, ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துடலாங்கிறது இல்லை. இப்போ வந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தினா எனக்குன்னு அச்சடிக்கப்பட்ட ஒரு ஃபார்ம் இருக்கும். இப்போ உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அச்சடிக்கப்பட்ட உங்கள் பேரில் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையினுடைய பெயர் நம்பர் பொறித்து ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபார்மை 6,41,15,000 பேர்ட்டி இண்டிவிஜுவலாக போய் எத்தனை பேர் சேர்க்கணும்? 68,467 பேர் சேர்க்கணும். இதுக்கு டைம் பீரியட் 30 நாள். இதில் அரசு விடுமுறை நாட்கள் இருக்குது, வார இறுதி நாட்கள் இருக்குது, மழைக்காலம் இருக்குது. இந்த சவாலை தான் சுட்டி காட்டுறோம். இவங்க கடந்த காலங்களில் நீங்கள் பண்ணீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. கடந்த காலம் எதுவும் தேர்தலை 6 மாதத்தில் வச்சுட்டு பண்ணலை. கடைசியாக தமிழ்நாட்டில் நடந்த SIR வந்து அவங்களுடைய கணக்குப்படி 2002, 197 தொகுதியில் 2002 நடந்திருக்கு. 2001 தேர்தல், 2002 SIR பண்ணுறாங்க, 2004 தான் அடுத்த தேர்தல். அப்போ உங்களுக்கு 2 வருஷம் கேப் இருக்கு. அந்த 2 வருஷத்துல நீங்க திட்டமிட்டு சதி பண்ணி நீக்கி இருந்தாலும் அவங்களை மீண்டும் இணைப்பதற்கான, முறையீடு செய்வதற்கான எல்லா கால அவகாசமும் அதுல இருந்துச்சு. 2005 பண்றாங்க, அப்பவும் ஒரு 7-8 மாசம் கேப் இருக்கு. ஏன்னா 2006 தான் தேர்தல், 2005 மிட்லயே பண்றாங்க. அப்ப இதை நீங்க 2023லயோ 24 முடிஞ்ச உடனேயோ பண்ணியிருந்தா அவகாசம் இருந்திருக்கும். எப்பொழுதும் சுருக்கமான காலம் இருக்கு, 6 மாசம் இருக்கு அப்படின்னா SSR தான் போவாங்க. 2 வருடம் 3 வருடம் இருக்குன்னா தான் SIR போவாங்க. நீங்க அவங்க பண்ணாங்களே இவங்கள பண்ணாங்களேன்னா 2003 மீண்டும் மீண்டும் தேர்தல் ஆணையம் சுட்டி காட்டுது. உச்சநீதிமன்றம் கேட்குதுல 2003 டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுன்னு, ஏன் கொடுக்க மாட்டீங்க? 2003 டாக்குமெண்ட் காணா போச்சுங்கிறீங்க, RTIல கேட்டா இல்லைங்கிறீங்க, பிரசாந்த் பூஷன் வந்து வெளியிடுறாரு. அப்போ உங்களுடைய உள்நோக்கம் தப்பா இருக்கிறதுனால தான் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டீங்க. உள்நோக்கம் சரியா இருந்தா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லைங்க, நாங்க சரியா தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு 2003 டாக்குமெண்ட்டை தூக்கி போட்டு போக வேண்டியதானே. ஆனால் இதில் பீகார் மாதிரி ஒரு பல்க் டிலீஷன் இங்கே நடக்கிறது சாத்தியமா? அது மாதிரியான வாய்ப்பு இல்லை தானே? அது நடக்கும்போது தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இத்தனை பூத் லெவல் ஏஜென்ட் உங்களுக்கு இருக்காங்க, அவங்கள மீறியெல்லாம் அது சாத்தியமாகுமான்னு கேட்குறேன் சார். ரொம்ப சிம்பிள். அதாவது இவங்க எங்கே தலையிட முடியுங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இதில் மொத்தம் 3 முக்கியமான 9 ஃபேஸ் இருக்குது இந்த ப்ராசஸில். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 3 ஃபேஸ். எனுமரேஷன் முடிஞ்ச பிறகு டிராஃப்ட் பப்ளிஷ் ஆகும். டிராஃப்ட் முடிஞ்ச பிறகு நம்ம கிளைம் பண்ணலாம். கிளைமை வந்து அவங்க இது பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபைனல் லிஸ்ட்டு போடுவாங்க. இப்போ எனுமரேஷனுக்கு நமக்கு 30 நாள் டைம் இருக்குது. இதில் நம்ம பெருசாக ஒன்றும் தலையிட முடியாது. கிளைம் நான் கொடுக்குறேன், அந்த கிளைமை முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 50 நாள் டைம் எடுத்துகிட்டு அதை ரிவ்யூ பண்ணுறீங்க. ரிவ்யூ பண்ணி டிராஃப்ட் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா 7/2/2026 ஃபைனல் டிராஃப்ட் பப்ளிஷ் ஆகும். எனக்கு எனுமரேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குறீங்க. அந்த வாய்ப்பில் நான் கொடுத்த மனுவை நீங்கள் ஏற்றுக்காம தூக்கி போட்டீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு என் பேரை நீக்கிட்டீங்க சார், நான் போய் உங்கள்கிட்ட மனு கொடுக்குறேன் தப்பாக நீக்கிருக்கீங்கன்ட்டு. அதை நிராகரிச்சுட்டு இன்னொரு டிராஃப்ட் போட்டிங்கன்னா நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். 2வது லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட் தான். 7/2/2026 2வது முறையாக வரக்கூடிய பட்டியல் ஃபைனல் பட்டியல். அதை வச்சு தான் தேர்தல் நடக்க போகுது. அதிலிருந்து 30 நாளில் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டே வந்துடும். அப்புறம் எங்கே போய் நான் அப்பீல் பண்ணுறது? என்னை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை போங்கிறீங்க, நான் போயிடுவேன். படிக்காத பாமர மக்கள், வசதி இல்லாதவர்கள், வாய்ப்பு இல்லாதவர்கள் எப்படி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்? அவங்கள பொறுத்த வரைக்கும் வாக்கு செலுத்துவதே ஒரு நாளில் ஒரு நேர விரயம் நினைக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இப்போ போய் கீவில் நிற்கணுமான்னு யோசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல. ஆனால் இதை நடத்துறது, இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதே தமிழ்நாட்டு அரசு தலைமையின் கீழே உள்ள தேர்தல் ஆணையம் தான் பண்ண போகுது. அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, நான் அதிகாரிகள் தான் பண்ண ரூலே பிரச்சனைன்னு தான் சொல்கிறோம். இன்னொன்று, அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகளை தேர்தல் ஆணையத்தினுடைய டைரக்ஷன் படி தான் பண்ணுவாங்க, அரசினுடைய டைரக்ஷன் படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே முதன்மை பத்தியில் 4வது பேராகிராஃப் தெளிவாக சொல்லுது, இந்த ப்ராசஸில் ஈடுபடக்கூடிய, நான் சொன்ன டிஓ, ஏஇஆர்ஓ, இஆர்ஓ, பிஎல்ஓ இவங்க எல்லாருமே ஏறக்குறைய ஒரு 70,000 பேருக்கு மேலே வருவாங்க. இந்த 70,000 75,000 பேரை இந்த ப்ராசஸ் நடக்கும்போது தமிழ்நாடு அரசு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கூட எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் ஆகணும்.
இப்போ நகராட்சிக்கு வந்து தேர்தல் அதிகாரியா ஒரு ஆணையர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாநகராட்சிக்கு ஆணையர் இருக்கார். இந்த ஆணையரை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கூட எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போகணும். அப்ப தேர்தல் காலத்துல மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு அரசுக்கு என்னென்ன நிர்வாக நெருக்கடிகள் வருமோ அந்த மாதிரி இப்பயே மாத்திட்டீங்க. நினைச்ச நேரம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. உண்மையிலேயே ஒரு எஃபிஷியன்டான ஆஃபீஸர் இந்த இடத்துக்கு தேவை, ஒரு குரூஷியலா இருக்கு, ஒரு வெள்ளம் வருது, அப்ப இந்த ஆஃபீஸர் தான் வந்து திறமையா கையாளுவாரு, அவருக்கு இதுல முன் அனுபவம் இருக்கு, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நினைச்சா பண்ண முடியாது. இமீடியட்டா போகணும், எலெக்ஷன் கமிஷன்ட்ட போகணும். ஏன்னா அவர் இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு காரணம் காட்டுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் படிதான் நடக்க போகுது. அங்கேயே பிரச்சனை இருக்குங்கிறத சுட்டி காட்டுறோம். இதுல இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போதா அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா பீகார் மக்களை வந்து திமுக அரசு திமுக அச்சுறுத்துது அப்படின்னு பிரதமர் மோடியே பீகார்ல சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறார். அதாவது அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் போவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சுட்டிய விமர்சனத்தை உண்மைன்னு நிரூபிச்சிருக்கிறார் பிரதமர் மோடி. பாஜக ஆள் மனதில் தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாடு பின்பற்றக்கூடிய சமூக நீதி தத்துவத்தின் மீதும் ஒரு ஆழமான வெறுப்பு கொண்ட கட்சி. அதை எல்லா இடத்துலையும் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்து குண்டு வச்சாங்க அப்படின்னு ஒரு பாஜக அமைச்சர் பேசினாரு. திமுக மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு போனுச்சு, திமுக மட்டும்தான் வழக்கு தொடுத்துச்சு. அதனால தான் அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அதே போல ஒடிசால என்ன பண்ணாங்க? அவங்க ஒடிசால உச்சமா போய் கொத்துச்சாவி, பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கொத்துச்சாவியை தமிழ்நாட்டில் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒரு இனத்தை வந்து குற்றப்படுத்துற கிரிமினலைஸ் பண்ற வேலை தானே. அதை நீங்க பண்ணீங்க தானே. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியா பீகார் சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற கிளைமை மோடி வைத்திருக்கிறார். அவர்களுடைய வெற்றிக்காக நாட்டை துண்டாடுகிற ஒரு பிரிவினைவாத அரசியலை மோடி கையில் எடுக்கிறார். அதை தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல அமைச்சர்களும் பேசியிருக்காங்க கடந்த காலங்கள்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல பீகாருக்கு எதிராக. என்ன பேசுறாங்க? பீகார்ல இருந்து வந்தா பானிபூரி தான் போடணும் அப்படின்னு பொன்முடி பேசினாரு அப்படிங்கெல்லாம் இப்ப எடுத்து காட்டுறாங்க. அதாவது பீகாரினுடைய கல்வி நிலை என்னவா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட்டினுடைய நிலைமை என்னவா இருக்கு, அதை சுட்டி காட்டி இங்க ஒரு நல்ல அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, அதனால நீங்க எல்லாம் படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு போறீங்க, படிச்சுட்டு ஹை ப்ரொஃபைல் ஜாபுக்கு போறீங்க, அங்க கல்வி கொடுக்க முடியாத சூழல் இருக்கு, அதனால அவங்க இங்க கூலி தொழிலாளிகளாக வராங்க, பானிபூரி விற்பனை செய்ய வராங்க அப்படின்னு சுட்டி காட்டுறதுங்கிறது ரெண்டு மாநிலத்தினுடைய சமூக பொருளாதார நிலையை முன்வைப்பது தானே தவிர அதுல எங்க உங்களுக்கு வந்து வன்மமான துன்புறுத்தல் வந்துச்சு? நம்ம அடிப்படையில கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். 1960களில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சிக்கு வரதற்கு முன்பு 65 வரைக்குமே கூட தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலையும் பீகாரினுடைய பொருளாதார நிலையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் கிராமப்புற வறுமையை விட பீகாரினுடைய கிராமப்புற வறுமை 2% கம்மி. அப்போ பொருளாதார அளவில் தமிழ்நாட்டை விட அவங்க நல்லா இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு 50-60 வருஷம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா கல்வியில், பொருளாதாரத்தில், சமூக நல குறியீடுகளில், மருத்துவ குறியீடுகளில், இது எல்லாவற்றிலும் பீகாரால் எட்டி பிடிக்க முடியாத ஒரு இடத்துல முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு, கடைசி மாநிலமாக பீகார் இருக்கு. அப்ப இது யாருடைய பிழை? அங்க நீங்க அமைச்ச அரசுகளினுடைய பிழை. அதை போய் அதை அட்ரஸ் பண்ணாம தமிழ்நாட்டை குற்றப்படுத்துவது அப்படிங்கிறது கேவலத்தின் உச்சம். அதுக்கு ஒரு 4 பேர் முட்டு கொடுக்கறதுங்க அயோக்கியத்தனத்தின் உச்சம். இப்ப நீங்க வந்து பேசுங்களேன். இப்ப அவ்வளவு யோக்கியமா இருந்தா என்ன பேசியிருக்கணும்? பீகாரினுடைய கல்வி நிலை இந்தியாவிலேயே கடைசியில் இருப்பதற்கு என்ன காரணம்? பீகாரினுடைய வறுமை நிலை இந்தியாவிலேயே முதன்மையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நாடு முழுக்க புலம்பெயர் தொழிலாளர்களாக போபவர்கள் பீகாரிலிருந்து மட்டுமே அதிகமா போறதுக்கு என்ன காரணம்? ஜிடிபியில பீகார் கடைசியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஜெயிச்சா சீதா தேவிக்கு கோயில் கட்டுவோம்னு சொல்றாங்களே. இல்ல, அதை மக்கள் தீர்மானிக்கணும். மக்களுக்கு முன்னால 2 சாய்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசு வேலை கொடுப்பேன்னு தேஜஸ்வி சொல்லுகிறார். நாங்க சீதா தேவி அம்மையாருக்கு கோயில் கட்டுவோம்னு பாஜக கூட்டணி சொல்லுகிறது. எது தேவைங்கிறது இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அதனால தான் நாங்கள் அச்சப்படுறோம். என்ன அச்சப்படுறோம்னா, புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கே வரதுனால வாக்காளர்களாக மாறுவதனால என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் கோயிலை வச்சு மக்கள் என்னைக்கும் ஓட்டு போட்டது கிடையாது. தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டது எல்லாம் கல்வியை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க, வேலை வாய்ப்பு வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் நல திட்டங்களை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க, நிர்வாக வசதி ஏற்படுத்தியிருக்காங்கிறத வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்திருக்காங்கிறத பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர மத நம்பிக்கை, சாதி நம்பிக்கை இதெல்லாம் தனிப்பட்ட விவகாரம்ங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான வாக்காளர்களின் பார்வை. அந்த ஈகோ சிஸ்டம் குலைஞ்சிடுங்கிறது தான் எங்களுடைய அச்சம். அது திமுகவுக்கு எதிராக போகுதுங்கிறதெல்லாம் வேற. தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சருக்கே அது ஆபத்துங்கிறது தான் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புறது. அப்ப ஒரு பிரதமர் என்ன பேசியிருக்குனாங்க, இவ்வளவு கீழ்நிலையில பீகாரை வச்சதற்கு முதல்ல மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஏன்னா அவர் வாக்கு கேட்கிறாருல நிதிஷ்குமார்,
20 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே முதலமைச்சராக இருந்தவர் நிதிஷ்குமார் தான். அப்போ வந்து அதுவும் ஒரு ரேப்பிட் குரோத்தை இந்தியா முழுக்க சந்திச்ச 2000ங்களுக்கு பிறகு அதிக காலம் பீகாரை ஆண்டது நிதிஷ்குமார். அப்ப அவர் பண்ண தப்புக்கு அவரை நான் திரும்ப வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துறேன் அல்லது அவர் தலைமையில் நாங்கள் வந்து அணியா சந்திக்கிறோங்கும் பொழுது அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டிருக்கணும் பிரதமர் மோடி. இப்போ தமிழர்களுக்கு எதிராக தான் ஒடிசாவில் பிரச்சாரம் பண்ணாருன்னு சொன்னீங்க. அது இங்கே எடுபடவும் செஞ்சிச்சு, இந்த ஆட்சி அகற்றப்பட்டுச்சு, பிஜேபி வந்துச்சு. இப்போ அதே தான் பீகார்லையும் பண்ணுறாங்க. அப்போ தமிழர்களுக்கு எதிரான மனநிலை தான் ஒடிசா பீகாரில் இருக்கிறத பார்க்க முடியுது. பீகாரில் அவங்க வந்து இது எடுபடும் எடுபடாதுங்கிறதெல்லாம் வேற. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை குற்றப்படுத்துகிற, தமிழர்களை கீழ்த்தரமாக மற்ற மாநிலங்களில் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி, அதோடு சேரக்கூடியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும்ங்கிறது தான் இங்கே நாம பேச வேண்டிய முக்கியமான செய்தி. ஏன்னா பாதிக்கப்படுது நான் தானே, எங்களை தானே சொல்றீங்க. இன்னொன்று அதில் இன்னும் புது விளக்கம் கொடுக்குறாங்க இவங்க. அதில் சில பேர் இப்போ அவங்க குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க, இது திமுக குறித்த விமர்சனம் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் வந்து கடந்த காலங்களில் தமிழர்களை குற்றப்படுத்திய விவகாரங்களுக்கு எதிர்வினை ஆற்றுனாங்களாங்கிறத நம்ம கேள்வி கேட்கணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒடிசால கொத்துச்சாவி போனுச்சுன்னு சொன்னதா இருக்கட்டும், அதில் உச்சமாக போய் சொன்னார், கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. பீகாருக்கு நாங்கள் ஒரு நலத்திட்டம் கொடுத்தோம்னா, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தோம்னா தமிழ்நாட்டிலிருந்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னாரு. கும்பகோணத்தில் ஒரு NH ப்ராஜெக்ட் போட்டுட்டு இருக்கீங்க, குஜராத்தி நிறுவனங்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் சொல்லட்டுமா, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 1-2 மிகச்சொற்பமான திட்டங்கள் கூட குஜராத்திகளை வச்சு தான் பண்றீங்க, குஜராத்திகள் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு நாங்கள் கிளைம் பண்ண முடியுமா? அன்னைக்கு அதுக்கு யாரெல்லாம் எதிர்வினை ஆற்றுனீங்க? அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக அணியை மட்டும்தான் எதிர்த்து நின்றுச்சு. இன்னைக்கு பேசக்கூடிய பாஜக அதிமுகவோ வேற யாரும் வந்து அன்னைக்கு துணைக்கு நிக்கல. நீங்க கர்நாடகாவில் வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்து அவமானப்படுத்தப்பட்ட போது அமைதி காத்து அதை ரசித்து விட்டு வந்தவர் அண்ணாமலை. ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்திய போது அதை ஆதரித்து அவர் பக்கம் நின்ற ஒரே கட்சி பாஜக. அவ்வளவு மோசமான ட்ராக் ரெக்கார்டு வச்சுட்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து திமுக தான் பேசினாரு. எங்க நடந்துச்சுன்னு பேசினாரு? தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னு தானே பேசினாரு. திமுக பீகாரிகளை போய் பீகாரில் அவமானப்படுத்திச்சா? பீகாரிகளை போய் கர்நாடகாவில் அவமானப்படுத்திட்டு பேசினாரா? தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் தானே அவருடைய கிளைம். அப்ப எந்த நிலத்தை குற்றப்படுத்துகிறார்? அதுதான் கேள்வி. நீங்க ஒரு கட்டத்தில் ஒரு வதந்தி பரப்பப்பட்டது, ஒரு ஃபேக் நியூஸ் பெட்லர்ஸ் சொல்லுவோம்ல, வதந்தி பரப்பி குளிர் காய்கிறவர்கள், அவர்களை போல செயல்படுகிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர். இதை விட வேற கேவலம் இருக்க முடியுமா? அப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து வட இந்திய புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் சொன்னபோது முதல் முறையாக கவர்மெண்ட்டினுடைய அஃபிஷியல் ரிலீஸை, கலெக்டரேட்லேருந்து வந்த ரிலீஸை ஹிந்தியில் வெளியிட்டோம். இருமொழி கொள்கையை விடாப்பிடியா பின்பற்றக்கூடிய ஒரு மாநிலம். ஏன்னா அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்புணர்ச்சியை உருவாக்கணும், அந்த தொழிலாளர்களுடைய நலனில் எங்களுக்கு அக்கறை இருக்கு, அவங்களுக்கு என்ன மொழியில புரியுமோ அந்த மொழியில போய் அரசு பேசும்னு அந்த இருமொழி கொள்கை இருக்கும்போது கூட மனிதாபிமானத்தோடு அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு குறை வந்துடக்கூடாதுன்னு செயல்பட்ட முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர். அவரை நீங்க குற்றப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை நீங்க குற்றப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வெறுப்போட உச்சம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நிதிஷ்குமார் அவர்களும் சரி, பிஜேபி கூட்டணியும் சரி, பீகாரினுடைய ஏழை எளிய மக்களை நடத்துவதை விட தமிழ்நாடு அரசும் திமுக அரசும் பீகாரிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களை மிக 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 கண்ணியமா நடத்துது. ஏன்னா ஒரு பீகாரில் வாழக்கூடியவர்களுடைய சுகாதார சூழலும் அவர்கள் இங்கே வந்து வாழும்போது சுகாதார சூழல் மேம்படுது, அங்கே இருக்கக்கூடிய கல்வி சூழல் இங்கே வந்து வாழும்போது மேம்படுது. ரொம்ப உதாரணமாக சொல்லுவோம், திருப்பூரில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வசிக்கிறாங்க. திருப்பூரில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு மருத்துவமனைகளும் மற்ற மாவட்டங்களை விட அதிகமாக ரிசோர்ஸ் தேவைப்படுது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தமிழர்கள், உள்ளூர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல் பணியாற்றலை, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் பணியாற்றுது. சுற்று வட்டார பகுதிகளில் எங்கெல்லாம் புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் அரசுனுடைய இலவச கல்வி ஃபெசிலிட்டியை அவர்களும் படிக்கிறாங்க. அங்கே வாழ்க்கை குறியீடுகள் மாறி இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல ரோடு, ஒரு நல்ல சூழல், ஒரு நல்ல பஸ் ஸ்டாப், இது எல்லாம் பீகாரில் அவர்களுக்கு கொடுக்காததை தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இப்போ இந்த SIR விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் திமுக என்ன பண்ண போகுது? ஏன்னா திமுக தான் இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டிருக்கீங்க. அடுத்த கட்டமாக என்ன இருக்க போகுது? உங்களுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது? இல்லை, SIR பொறுத்த வரைக்கும் இப்போ தெளிவாக இருக்கிறோம். சட்டபூர்வமாக அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுல உறுதியாக இருக்கும். இன்னைக்கு ஆதார் வந்து அட்லீஸ்ட் ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கே திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய சட்ட போராட்டம் தான் முதன்மை காரணம். இன்னொன்று முக்கியமானது, சட்ட போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இவங்க வந்து பீகாரினுடைய SIRக்கும் தமிழ்நாட்டுடைய SIRக்கும் ஒரு 8 விதமான மாறுதல்களை கொடுத்துருக்குறாங்க. ஆதார ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கிறது,
அதே போல் வந்து அந்த எனுமரேஷன் ஃபார்ம் டிக்ளரேஷன் ஃபார்மில் சில திருத்தங்கள் இதெல்லாம் பண்ணி ஒரு 8 விதமான கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான கரெக்ஷன் என்ன அப்படின்னா, பீகாரில் வந்து ஒரு 60 லட்சம் பேர் 65 லட்சம் பேர் நீக்கின உடனே அந்த பெயர் பட்டியலை காரணத்தோட வெளியிடுங்கன்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் சொன்னுச்சு, தேர்தல் ஆணையம் கேட்கல, இப்போ வரைக்கும் அதை செய்யலை. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பட்டியல் டிராஃப்ட் வெளியாகும் பொழுது நீக்கப்பட்டவர்களை தனியாக லிஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சட்ட போராட்டத்தின் வெற்றிகள். இதற்கு மேலே என்னன்னா, ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடக்கும், அரசியல் போராட்டம் நடக்கும். அதை தாண்டி இதற்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவான கட்டமைப்பை திராவிட முன்னேற்ற கழகம் 4 லேயரில் உருவாக்கி வச்சிருக்கு. மண்டலம், தொகுதி, பாக ஒருங்கிணைப்புங்கிற வகையில் 4 முக்கியமான லேயரில் இதற்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான கட்டமைப்பு வச்சிருக்கிறோம். வெல் ட்ரெயின்டு கேடஸை வந்து இந்த பணியில் நாங்கள் ஈடுபடுத்த இருக்கிறோம். இதில் வந்து திமுகவுக்கு எதிரான சதியை முறியடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எதிரான சதியை முறியடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வாங்க செய்வோம்னு கூப்பிடுறோம். ரொம்ப நன்றி, நீங்கள் பரபரப்பாக இருந்தீங்க, நேரம் ஒதுக்கி கருத்து பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.